அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, தொடர்ந்து நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இந்த வெயிலில் ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனை எங்களால் தாங்க முடியல, அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால் தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா சன்பேர்ன். இதுதான் இது. அதிக வெயிலினால் தோல் எரிஞ்சு விடும், எரிந்து சிவந்து விடும். இதுதான் சன்பேர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன ஆகுன்னா, தோல் நல்ல சிவந்து போகும், உள்ளே இரத்த சிவப்பாக அது மாறும், எரிச்சல், தீப்பிடிச்ச மாதிரி எரிச்சல் இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட அந்த சன்பேர்னுக்கு என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். முதல் விஷயம், அந்த சன்பேர்ன் அப்படிங்கிறது அதிகபட்சமான வெயில் இருக்கிறதுனால மட்டும் வந்துடுறதில்ல. சாதாரணமான வெயிலில் கூட இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்படக்கூடிய அந்த வேர்வை நிறைய வெளியேறின உடனே என்னாகும், அந்த இடம் ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன உடனே ஹீட் படும் பொழுது அந்த இடம் செவந்து அடி ஆழம் வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், வலியை கொடுக்கும், எரிச்சலை கொடுக்கும். அந்த எரிச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பை தூக்கி அப்படி போட்டிங்கன்னா, ஸ்கின்னில் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி எரியும். புரியுதுங்களா? நல்ல வலி இருக்கும், செவந்து போயிடும், தோல் அந்த இடம் டைட்டாக மாறிடும். தோல் டைட்டாக மாறிடும், அந்த இடம் வீக்கம் அடையும், அந்த இடம் வீக்கம் அடையும். இந்த ஸ்டேஜெல்லாம் வரும்பொழுது தோல் மேலே உரிய ஆரம்பிச்சிடும், உடல் சோர்வடையும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், வாந்தி, குமட்டல், இது போல் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த எரிச்சலையும் இதையும் தாங்க முடியாது, பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆவாங்க. உடம்புல மட்டும் எரிச்சல் இல்லை, மனசுலேயும் எரிச்சல், இரிட்டேட் ஆவாங்க. ஒரு ஸ்டேஜில் கைகாலெலாம் நடுக்க வந்துடும், மயக்க நிலை ஏற்படும். இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க சார். தயவுசெய்து நல்லா பார்த்துக்குங்க. நம்ம உடம்பை குளுமையாக வைத்துக்கொள்வதற்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். என்னென்ன நம்ம குளுமையாக வைத்திருக்கிறதுக்கு பண்ணலாம்? முதல் விஷயம், இந்த சீதோஷ நிலை கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி, இந்த வெப்பம் தாக்காமல் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான சுத்தமான இடத்துல நம்ம இருக்கணும். அதே மாதிரி குளிர்ச்சியான சுத்தமான காற்றை நாம் வாங்குற மாதிரி நம்மளை பண்ணிக்கணும். இளநீர், ஜூஸஸ்ஸு, இது மாதிரி இயற்கை பானங்கள், அதை நீங்கள் பிளென்ட்டியாக எடுத்துக்கணும். உடம்பு ட்ரை ஆகிறதுக்கு நாம் விடக்கூடாது. இதில் தயவுசெய்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ் போட்டு குடிக்கிறாங்க. தயவுசெய்து ஐஸ் போடாதீங்க. வெளியே வேணால் அது சில்லாக இருக்கும், உள்ளே போனோன்னா அப்படியே கொதிநிலை மாறிடும், ஆப்போசிட்டான பலனை கொடுக்கும். அதனாலேயே உங்களுக்கு என்ன ஆயிரும், கோல்டு அட்டாக்கு, ஃபீவரு, மற்ற ஈஸியான இன்ஃபெக்ஷன்ஸு, நிமோனியா, இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க. தொடர்ந்து கொஞ்சம் உடம்பை நல்ல நீரில் குளித்து அதை தயாராக வச்சுக்கோங்க. அந்த எரிச்சல் இருக்கிற பகுதிக்கு ஆலோவேரா ஜெல்லு, ஹோமியோபதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேந்தாரிஸு, சல்ஃபர், இது போன்றதெல்லாம் இது பண்ணலாம். அப்பப்போ உடம்பை நனைச்சி குளிர்ச்சியாக குளித்து இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சன்பேர்ன் இதை நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கான விஷயமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதில் சிக்கி கஷ்டப்படாதீங்க. இது வந்துருச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் சொல்லுகிறோம். இதற்கு அழகான மருந்துகள் இருக்குது ஹோமியோபதியில். சால், பெல்டோனா, கேந்தாரிஸ், ஆர்சனிக்கம் ஆல்பம், சல்ஃபர் போன்ற மருந்துகள் இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா ஹோமியோபதி டாக்டர்ஸை பாருங்கள். அதுவும் இல்லைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விட வருகிறோம். நன்றி, வணக்கம்.